பாசிப்பருப்பு இந்த டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. இது வாணலியில் எண்ணெய் எல்லாம் எதுவும் ஊற்றாமல் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பு அளந்த அதே டம்ளர்லேயே 1 டம்ளர் அளவுக்கு தினை அரிசி. இந்த தினை அரிசி வந்து நல்லா ஒரு 2, 3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிருங்க. கழுவுனதுக்கப்புறமாக இந்த தினை அரிசி வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம். பாசிப்பருப்பும் அதே மாதிரி நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம். அதுவும் வந்து கழுவிட்டு இந்த தினை அரிசி கூடயே சேர்த்திக்கணும். இப்போது இந்த பாசிப்பருப்பு தினை அரிசி 2க்கும் சேர்த்து 1,5 டம்ளர் அளவுக்கு கணக்குக்கு வருது. நான் 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறேங்க. நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் அரிசிக்கு தண்ணி வைப்போம் இல்லைங்களா, 1க்கு 3 தண்ணி. அதே கணக்கு தான் நம்ம இப்போ பொங்கல் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கிறேன். 1,5 டம்ளர் அளவுக்கு இப்போ 2ம் சேர்ந்து வந்திருக்க அளவு பாசிப்பருப்பு தினை அரிசி. அதுக்கு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதை விட குறைவாக வேணும் அப்படின்னா அரை டம்ளர் தண்ணி கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இது டைரெக்டாக குக்கரில் வைக்கலாம். ஆனால் நான் வந்து டைரெக்டாக குக்கரில் வைக்கிறது கிடையாது. திடீர்னு அடி ஒட்டிடும் அப்படிங்கிறதுனால ஒரு பாத்திரத்தில் தான் இதை போட்டிருக்கேன். இப்போ குக்கரில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு எப்படி நம்ம சாப்பாடெல்லாம் வைக்கிறதுக்கு, சாதம் வைக்கிறதுக்கு உள்ளே வந்து பாத்திரத்தில் அரிசி தண்ணி எல்லாம் ஊற்றி வைப்போமோ அதே மாதிரி தான். இப்போ இந்த பாத்திரத்தில் தினை அரிசியும் பாசிப்பருப்பும் போட்டிருக்கேன். அதை வந்து அப்படியே தண்ணி ஊற்றி இந்த குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே இறக்கிடுறேன். அதுக்கப்புறமாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி இதில் சேர்த்திக்கிட்டு ஒரு தட்டம் போட்டு மூடி குக்கரில் ஒரு 5, 6 விசில் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ விசிலெல்லாம் அடங்கினதுக்கப்புறமாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்படியே குழைவாக நல்லா கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமாக நம்ம எப்பவும் வெண்பொங்கலெல்லாம் தாளிக்கிறதுக்கு செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில், அப்புறம் வந்து நெய் 2ம் ஊற்றிட்டு அது கூடவே வந்து குறுமிளகு, சீரகம், இஞ்சி, பெருங்காயத்தூள், முந்திரி எல்லாம் போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு வணக்கி இப்போ நம்ம ரெடியாக இருக்கக்கூடிய அந்த தினை அரிசி பாசிப்பருப்பு வந்திருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அப்படியே இதை ஊற்றி அப்படியே கிளறிக்க வேண்டியது தான். சூப்பரான தினை அரிசி பொங்கல் ரெடிங்க நம்மளுக்கு. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் நான் தினை அரிசி பொங்கல் டிஃபனுக்கு சாம்பார் தான் செஞ்சுருக்கேன். செமையாக இருந்தது டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு ஆரோக்கியமும் கூட.